ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி வீட்லேயே சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இனி வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறமா டால்டா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க, அதாவது வனஸ்பதி. அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை கொட்டி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா அது கூட கோகோ பவுடரையும் சேர்த்து இன்னும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் கோகோ பவுடரையும் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நாம் சர்க்கரையும் கோகோ பவுடரையும் நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா சாக்லேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நாம் டபுள் பாயில் மெத்தடில் தான் சாக்லேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது நாம் எடுத்து வச்சுக்கிட்ட வனஸ்பதி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டால்டா நல்லா உருகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்ட சர்க்கரை கோகோ பவுடரை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை இறக்கிடலாம். இப்போது இதை சாக்லேட் மோல்டில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கிற ஐஸ் ட்ரேயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் மோல்டு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். அதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நாம் இது ஐஸ் மோல்டில் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளோட சாக்லேட் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.